ஹல்லேலூயா. கண்டு உன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடுவாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அநேக நாட்கள், அநேக நிமிஷத்துல, அநேக சூழ்நிலை நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடும். ஆனா கண்டு நம்மை அழைத்த தேவன் என்ன சொல்றாரு? ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, அவர் உன்னை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடினா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால். யாரு? நம்ம பிள்ளைங்க இல்ல, நம்ம அம்மா இல்ல, அப்பா இல்ல, தன்னோட பிள்ளைங்க இல்ல, யாரு தான்? அவர் உங்களை விசாரிக்கிறபடினா நம்மளுடைய கவலைகளை யாரும் வச்சிருக்கோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல என்ன பண்ணணுமா? வச்சிருக்கோமா? அநேக நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம சோர்ந்து போயிடும். ஏதோ ஒரு பிரச்சனை கண்டு சோர்ந்து போயிடும், ஏதோ ஒரு இழப்பு கண்டு சோர்ந்து போயிடும். நம்ம மன வேதனைலாம் நம்ம விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி மனுஷன் இடத்துல போய் என்ன பண்ணுவோம்? நம்ம யாரும் விசாரிக்கலன்னு சொல்லி நம்ம கேட்கிற ஒரு நாட்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறதானபடினா உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் வைத்து விடுங்க என்று சொல்றாரு. அப்ப நீங்க மனுஷத்துல போய் கவலைகளை சொன்னீங்கன்னா, நீங்க துக்கமான காரியத்தை சொன்னீங்களா, உங்க வேதனைகளை சொன்னீங்கன்னா அவங்க விசாரிப்பாங்க. ஆனாலும் போய் என்ன பண்ணுவாங்க? பின்னாடி போய் புறமான வார்த்தைகளை சொல்லி நம்ம மனசு காயப்படும்படியாக, நம்ம மனது துன்படும்படியான காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? அதை செய்யப்படுவாங்க. ஆனா நம்ம கவலைகளை எல்லாம் யாருக்கு வைக்கணுமா? ஆண்டவரிடத்துல சொல்லும் போது அவரே வந்து விசாரிக்கிறதா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் வந்து நம்மள விசாரிக்கிறதா இருக்கிறாங்க. சங்கீதம் 55:22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நம்ம யோகா பார்க்க போனா, அவன் தேவனுக்கு பயந்தவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள யாரும் என்ன பண்ணல? விசாரிக்கல. அவன் நிலைமை பார்த்து எத்தனை பேர் தூசிச்சிருப்பாங்க இல்லையா? அப்படிதானே? ஆனாலும் கூட ஆண்டவர் அவனுடைய முன்னிலைமை பார்க்கல, பின்னிலைமை என்ன பண்ணாராமா? ஆசீர்வாதமா வச்சாராமா. அவன் எழுந்து போன எல்லாவற்றையும் என்னமா எப்படி கொடுத்தாராமா? ரத்தத்தரையாக ஆசீர்வாதம் கொடுத்தாராமா. அப்ப அந்த யோகம் பார்த்தீங்கன்னா, மனுஷன் நம்பி இருக்கவே இல்லை. தன்னோட மனைவி பார்த்து சொன்னா, நீ ஆண்டவர் தூசிச்சுட்டு நீ ஜீவனை விட்டுன்னு சொன்னா, அடி போடி பைத்தியக்காரி, ஆண்டவருக்கு நன்மை பெற்றலாம் தீங்கி பெறக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் உத்தமமா தேவனுக்கு பயந்தபடியால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை முன்னிலைமை காட்டி பின்னிலைமை அவ்வளவா ஆசீர்வதித்து முன்னிலை ரத்தத்தையும் ஆசீர்வாதம் பண்ணலாம் கொடுத்து ஆசீர்வதித்தாராமா. அது போல நமக்கு ஒரு வாரம் வரும்போது, நம்ம சூழ்நிலை மாறும்போது, கஷ்டம் வரும்போது, நம்ம வந்து துக்கத்தின் மத்தியிலும் என்ன பண்ணணுமா? ஆண்டவரை தேடணுமா? லாசரு மரித்து போயிட்டாரு. அப்ப அந்த 2 சகோதரிகள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே சகோதரன் மரித்து போயிட்டானே அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துல வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க துக்கத்தை பார்த்து என்ன பண்றாங்கன்னா, ஏசுப்பாவே கண்ணீர் விட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த துக்கத்தின் மத்தியிலும் கண்ணீர் விட்டாரு. கண்ணீர் விட்டாலும் என்ன பண்றாங்கன்னா, துக்கத்தின் மத்தியிலும் நம்ம ஆண்டவரை தேடுற பார்த்தீங்களா, அதுலதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா. என் மகள் இவ்வளவு துக்கத்தின் மத்தியிலும், இவ்வளவு வேதனை மத்தியிலும் யாரும் விசாரிக்க யாருமே இல்லையே, என்னை அரவணைக்க யாருமே இல்லை, தேற்ற யாருமே இல்லை என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? அழகுலன்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே ஒரு தாயுமாய், ஒரு தகப்பனுமாய், ஒரு நண்பருமாய் நம்ம அருகிலே வந்து தேற்றும் போது அது எவ்வளவோ அதுக்கு என்ன சொல்றது, அதுக்கு இணையில்லாத ஒரு கிருபையா இருக்கும் நமக்கு. அதுதான் நமக்கு உலகத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் தேற்றும் போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அப்ப அவரும் விசாரிச்சுட்டா, அவரும் தேய்ச்சிட்டா நம்ம எப்படிதான் இருக்கோமா? உள்ள வந்து மகிழ்ச்சியா இருக்குமா? அது போலதான் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் விசாரிக்கும் போது ஒரு மரணம் அப்படின்னு வரக்குள்ள எவ்வளவு ஒரு துக்கமான செய்தியா இருக்கும், எவ்வளவு ஒரு கஷ்டம், அதை விட ஒரு கஷ்டமான செய்தி எதுவுமே இருக்காது. விசுவாசத்தினால ஆண்டவர் என்ன பண்ணாலும் அவங்களோட விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரை கண்டுபிடிட்டாராம். இந்த துக்கத்திலையும் என் மகன் வந்து என்ன விசுவாசமா இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராமா. அந்த இடத்துல இயேசு கண்டுபிடிட்டாருன்னு சொல்லி யோகா 11ஆம் போடப்பட்டிருக்கு. அது போலதான் துக்கத்தின் மத்தியிலும் நீங்க ஆண்டவரை நீங்க நோக்கி கூப்பிடும் போது என்ன பண்ணுவாரா? சந்தோஷப்படுவாரா? நிறைய பேர் கேட்பாங்க, எஸ்பா எனக்கு இவ்வளவு கவலையோடு இருக்கிறேன், இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறேன், என் வேதனை மாறாதா, என் காயங்கள் மாறாதா, என் சூழ்நிலை மாறாதா, நான் தனித்து விடப்பட்ட தனிமையான ஒரு ஸ்திரீயா இருக்கிறேனே, ஒரு வாலிபனா இருக்கிறேன், ஒரு வாலிப பிள்ளையா இருக்கிறேனே, அப்பா அம்மா இருந்து எனக்கு கண்டுகொள்ளாம இருக்கிறாங்களே, தன்னுடைய பிள்ளைகள் இருந்தும் பெற்றோர்கள் கண்டுகொள்ளாம இருக்கிறாங்களே, நான் பெற்றெடுத்து என்ன பிரயோஜனம், நான்
நானே விடப்பட்டிருக்கிறேன், விசாரிப்பட்ட ஸ்திரீயோனா இருக்கிறேன் என்று சொல்லி நிறைய பேர் நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்பத்தை விசுவாசிக்கிற படிக்கான கவலையில யாரும் வச்சிருந்தோமா? ஆண்டவர் நினைச்சிருக்கா. இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை நீ துதிக்கும் போதுதான் என்ன பண்ணுவாரா? ஜெபத்துல இருக்க வல்லவரா இருக்கிறாமா? இன்னொரு இடத்து வாசல் எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 68:5, தம்முடைய பரிசுத்த வாசல்களுக்கு தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமா இருக்கிறார். இங்க பாருங்க, அப்ப தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாரும் தகப்பன்? அவர் தான் தகப்பன். அப்ப விதவைக்கு யாரும் நியாயம் விசாரிப்பாரு? அவர் தான் நியாயம் விசாரிப்பாரு. இன்னைக்கு பாருங்க, நிறைய இடத்துல பாருங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அழுந்து குழம்பி கவலைப்படுற ஜனக்கு தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்படித்தானே? ஆனாலும் கூட இன்னைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் கூட ஆண்டோட சமூகத்திற்கு நேராக ஆண்டவரே எனக்கு மனம் இருங்க சொல்லி கேட்கும் போது இப்படி தனித்து விடப்பட்ட திக்கற்ற ஜபத்தை தான் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே கேட்பாரமா? அவங்களோட ஜபத்தை என்ன பண்ண மாட்டார்? அலட்சியம் பண்ணாமல். இப்ப நான் சாதாரணமா ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்கன்னா அந்த ஜபத்தை விட திக்கற்றவர்களோட ஜபத்துக்கு நீதி, அதாவது நீதிமான்கள் அல்லாத ஒரு நாள் விட மாட்டார். அவருடைய ஜபங்களுக்கு உருக்கமாய் கேட்டு உடனே என்ன பண்ணுவாராம்? ஒரு பதிலளிக்க வல்லவரா இருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வாசகம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 5:5, 6-7. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷமா நடக்க முடியாத ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்காரு. எங்க அப்படின்னா பெடஸ்டா குளத்து பக்கத்துல. அப்ப அவன் ஆண்டவர் விசாரிக்கிறாரு. என்ன பண்றாரு? விசாரிக்கிறாரு. சுதமடைய விரும்புகிறாயா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்ப அவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஆண்டவரே, 38 வருஷமா நான் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த குளம் கலக்கப்படும் போது எனக்கு யாருமே கொண்டு போய் இந்த குளத்துல இறங்கி விடுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவங்க யாரும் நம்பியிருந்தாங்க? மனுஷங்களை நம்பியிருந்தாங்க. ஏன்னா அவங்க முடவனா இருக்கிறதுனால அவங்க போறதுக்கு என்ன பண்ணிருந்தாங்க? வேற ஒரு இறங்கிட்டாங்க. அதனால அவங்களால போய் குளத்துல இறங்க முடியல. அதனால அந்த இடத்துல ஆண்டவரே விசாரிக்கிறதுனால தான், விசாரிச்சு அந்த நிமிஷத்துல என்ன பண்றாரு? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி ஆண்டர் கட்டுறது. உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து ஆண்டர் சுத்தமாக எல்லாத்துக்கும் அறிவிக்கிறான். அது போல நம்மளும் கூட நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பா இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகி நம்ம யாரை நம்பியிருக்கோம்? என் மகன் இதை பார்க்கல, என் மகன் என்னை பார்க்கல, என் தாய் தகப்பனை பார்க்கல, உற்றார் பார்க்கல, உறவினர் பார்க்கல, எந்த மனுஷனுக்கு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நாட்கள் என்ன பண்றோம்? வீடு எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா என் கர்த்தரோட சமூகத்துல ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல உங்களை விசாரிச்சாங்கன்னா அந்த ஒரு நொடியில என்ன பண்ண முடியும்? உங்க வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னவனே நீங்க கைத்தட்டுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. 30:17, அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் பெற பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி என்ன பண்றாங்க? உங்களை தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரியது தள்ளப்பட்டுகள் தான் மூலிகை கணக்கால் ஆயிடுச்சு. அது யாரால் ஆயிடுச்சு? அது கர்த்தரால் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. மோசேக்கு 40 வருடம் நாதத்தை ஆண்டவர் முடிச்சாரு. அதுக்கப்புறம் சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 13 ஆண்டு காலம் அப்படின்னா மனாந்திரமான வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒரே ஒரு இரவு நேரம், ஒரே ஒரு நொடியில அவர் என்ன பண்ண? சிங்காசனத்தை கொடுத்தாரு. அது போலதான் யாக்கோபு பாத்தீங்கன்னா என்ன தன் ஆஸ்தி அந்தஸ்து தன் உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டு விலகி ஓடி போய் ஒழிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஆனாலும் ஏசு பண்ணிட்டாரா? கண்டிப்பா விடல. நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, ஹல்லேலூயா, எப்படி நினைச்சாரு? பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்னாரு. இன்னைக்கு நீ நினைச்சிட்டு இருக்கலாம், எங்களுக்கு கூட பிறந்தவங்க என் கை விட்டுட்டாங்க, எங்க அப்பா விட்டுட்டாங்க, அம்மா விட்டுட்டாங்க, என் பிள்ளைங்க விட்டுட்டாங்க, எனக்கு விசாரிக்க யாரும் இல்லை, நான் கவலையோடு இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், எல்லாம் என் மனசை காயப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் இவருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சுக்குவாங்க. நீ எனக்கு வேண்டாம், ஒரு வேலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால உங்க வீடு தள்ளி வச்சிருக்கலாம். நீங்க நினைச்சுக்கோங்க,
ஹல்லேலூயா. சகோதரன் யோசேப்பை தூக்கி என்ன பண்ணாங்க? வேண்டாம் சொல்லி குழியில தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. கடைசியில யாரு மூலியமா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது? யாரை வேண்டாம் சொல்லி குழியில தூக்கி போட்டாங்களோ யோசேப்பை, அந்த யோசேப்பு வந்து அவங்க எகிப்து முழுதும் என்ன பண்ணாராமா? அதிபதியா வச்சாராமா. கடைசியில தன்னுடைய சகோதரர் வந்து அவருடைய மண்டிக்கு தன்னோட காலில் விழுந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆஸ்தி அந்தஸ்துகள் அவன் மட்டும் பெற்றுக்கொள்ளும்படியா என்ன பண்ணாரு? ஆண்டு ஆசீர்வாதங்கள் விதிச்சாரு. அது போல உங்க வீட்டுல ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாத குடும்பமா இருக்கலாம், உங்களை வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நிமித்தம் வேண்டாம் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம். இன்னைக்கு நினைச்சுக்கோங்க, ஒரு நாள் வரும், அந்த நாள் உங்களுக்கு சிங்காசனமா இருக்கும். அந்த நாள்ல அவங்க யாரெல்லாம் அவங்க வேண்டாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் அவங்க வேண்டாம் தள்ளி வச்சாங்களோ, ஆகாதிக்கு தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு, அது கர்த்தரால் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த நாளை கர்த்தரை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அவர் கர்த்தர்தான் பெரியவர் என்று சொல்லி உங்களை நிலை நிறுத்தி உங்களை அபிஷேகம் பண்ணி உங்க வல்லமை வெளிப்படும்படியா, அந்த எந்த இடத்துல வீழ்த்து போனீங்களோ அதே இடத்துல ஒரு தலை உயர்த்தும்படியா கர்த்தருடைய தூய்மையான கரம் எப்படிதான் இருக்குமா உங்க மேல? நன்மையானதா இருக்குமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால எனக்கு திக்கற்ற பிள்ளையா இருக்கிறவே, நான் விசாரிப்பட்ட சீயோனே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தை வந்து தேவை செல்லவே. உன் காயங்களை நீங்க வேண்டாம்னு சொல்லி உங்க மனசை புண்படுத்திருக்கலாம், உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி உங்க உறவெல்லாம் தள்ளி வச்சிருக்கலாம், உங்க மனசு காயப்பட்டிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, விசாரிப்பட்ட சீயோனே உன் காயங்களை ஆற்றும்படியாக யார்தான் இறங்கி வந்திருக்காரா? கர்த்தர் தான் இறங்கி வந்திருக்காரா. உங்க காயங்கள் உள்ளான காயங்களை ஆற்றும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா? ஹல்லேலூயா. அவருக்கு என்ன பண்ணணுமா? உலகத்தில் உள்ள எந்த விதமான கவலைகளும் நம்ம மனசுல போட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? வேதனைப்பட்டுக்க கூடாது. ஏன்னா என்ன சொல்றாரு? ஒரு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக இல்ல உங்க வீட்டுல ஒரு ரூம்ல அமைதியா உட்கார்ந்து பொறுமையா உட்கார்ந்து ஆண்டோட சமூகத்துக்கு நேராக விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய காரியங்கள் என்ன ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு என்ன பண்ணணுமா? தெரியப்படுத்தணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கவலைன்னா நீங்க மனுஷங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, இந்த கவலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சேகரிச்சுட்டு போய் அதை என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுல சொல்லி, அந்த பக்கத்து வீடு மற்றவங்க கிட்ட சொல்லி, உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம இதெல்லாம் சொன்னோம், நம்மளோட விஷயம் எப்படிலாம் பரவச்சுன்னு சொல்லி உங்களுடைய முகம் வெட்டப்பட்டு போகும்படியா, நீங்க தலை குனியும்படியா என்ன பண்ணிருவாங்க? உங்களை எல்லாம் அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆனா உங்க கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு நிச்சயமாவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்றாரு. அப்ப நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அவர் எப்படி இருக்காராமா? உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமா இருக்காராமா? எப்படி இருக்காரு? நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் எப்படி இருக்காரு? உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமா இருக்காராமா? அநேக நேரங்கள் ஆங்கில வேதத்துல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லுவாங்க. அதாவது நாம உண்மை இல்லாத இருந்தோம், அவர் எப்படி இருக்காராமா? நமக்கு உண்மையுள்ளவரா இருக்காராமா? ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தை கேட்பதற்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்காராமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 41:6. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இதயத்தில் அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு தெருவிலே தூற்றுகிறான். ஹல்லேலூயா. 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 நீங்க சோர்ந்து போகிற நேரத்துல உங்க வீட்டுல ஒரு பிரச்சனையின் மத்தியில, ஒரு இழப்பின் மத்தியில, இல்ல ஒரு வியாதியோடு கூட நீங்க படுத்திருக்கும் போது, இல்ல ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிருக்கும் போது, ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து என்ன பண்ணுவாங்க? உறவினர்கள் வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, அக்கம் பக்கத்தில் ஜனங்கள் வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க. ஐயோ எப்படி வந்து இருக்கேன், நல்லா இருக்கியா, நான் கேள்விப்பட்டேன் இப்படி ஆயிடுச்சாமே, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உனக்காக நான் என்ன பண்றேன்? நான் நல்லா ஜெபிச்சுக்கிறேன், உனக்காக உதவி செய்யறேன், உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிற இடமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இருக்கிற இடமே தெரியாத போயிடும். ஏன்னா உள்ளத்துல என்ன வச்சுட்டு வந்திருக்காங்க? அக்கிரமத்தை சேகரிச்சுட்டு வந்திருக்காங்க. அக்கிரமம் உள்ளத்துல நினைச்சிட்டு இருக்காங்க, அக்கிரமத்தை சேகரிச்சுட்டு வந்திருக்காங்க. வஞ்சனையோ நமக்கு தெரியாது, சர்ப்பம் வஞ்சனை உள்ளதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வஞ்சனை உள்ள மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தூர வேலைக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். 2 விஷயம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. புறாவை போல என்ன பண்ணணுமா? கபடம் ஒற்றுக்கணுமா? பாம்பை போல என்ன பண்ணணும்? வினா உள்ளவர்களா இருக்கணுமா? ஏன் அப்படி சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். புறாவை போல கபடமற்றவர்களா இருக்கணும், பாம்பை போல வினா உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாரு?
எங்க வந்து கபடத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரோட சமூகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம எப்படி இருக்கணுமா, இந்த புறாவை போல கபடமற்று இருக்கணும் நான் சொல்றாரு. ஆனா இந்த சமூகத்தை விட்டு வெளியே போய் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது எப்படி இருக்கணுமா, பாம்பை போல வினாமுள்ளவனா இருக்கணுமா. ஏன்னா மனுஷனை படைச்சது குறித்து ஆண்டவர் என்ன பண்ணலாம், துக்கப்பட்டாராமா. ஏன் இந்த மனுஷனை படைச்சது என்ன பண்ணலாம், ஆண்டவரே துக்கப்படும் போது, ஆண்டவரே மனஸ்தாபப்படும் போது நம்ம ஏமாத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக மனுஷனை குறித்து தான் நம்ம என்ன பண்றோம், வீழ்ந்து போயிடும். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீழ்ந்து போயிடும். அவர் ஆண்டவர் என்ன சொல்றா, துக்கத்தின் மத்தியிலும் ஆராதிக்கிறது தான் ஆண்டவர் பிடிக்கும். துக்கத்தின் துயரத்தின் மத்தியிலும் ஆண்டவரை நேசிக்கிறது தான் ஆண்டவர் பிடிக்கும். நிறைய பேர் பாருங்க, உடனே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. லேட் ஆகும், அதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த காலத்துக்கு ஏற்றவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அது காத்திரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது, வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் என்ன சொன்னாரோ கண்டிப்பா செய்வாரு. அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு கைவிடுகிற தேவன் இல்லவே இல்லை. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நினைச்சிட்டு இருக்கலாம், அது நடக்காம இருக்கலாம். ஒருவேளை நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம், உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கலாம். நீங்க எதுவுமே கையில இல்லையே ஆண்டவரே, எப்பதான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்னு நினைச்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வியாதியோ, அவங்களுக்கு வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை வேணும்னு நினைச்சிருக்கலாம். குழந்தை இல்லாத பிள்ளைக்கு குழந்தை வேணும்னு நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், குறித்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரசங்கியில் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. அப்ப நம்ம உலக பிரகாரமாவே நம்ம சொல்லுவோம், நிறைய சிரிச்சுட்டே இருக்கிறேன், என்ன துக்கம் வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோமே. அப்ப ஏன் இன்னும் நம்ம அதிகமா வாழ்ந்துட்டே இருக்கிறோமே, ஏன் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வைக்க போறாங்க, ஏன் பாசிட்டிவா யாரும் நினைக்கிறது? கண்டிப்பா நீங்க நினைச்சுப்பாங்க, இன்னைக்கு நான் அழுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவ்வளவான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. 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 நீங்க எவ்வளவுதான் கர்த்தர் சமூகத்துல ஒரு கண்ணீர் நீங்க மடிச்சீங்களோ, அதுக்கு அந்த கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவர் ரெட்ட தனியான பலன்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. ரெட்ட தனியான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தலை குடிஞ்சீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, யார் உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ, உங்க அருகில் நிற்காம யாரெல்லாம் விலகி ஓடுனாங்களோ, அவருடைய கண்கள் பார்க்கும்படியா கர்த்தரை மேன்மைப்படுத்துற நாள். ஹல்லேலூயா. அவங்க பக்கத்துல நிற்பாங்க, நீங்க விலகி போவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ எந்த தலை குடிஞ்சியோ, யாரும் வேண்டாம் சொன்னாங்களோ, யாரும் பக்கத்துல கூட நிற்க மாட்டேன்னு சொல்லி விலகி ஓடுனாங்களோ, அவர்கள் உன் காடுகளை பணிய நாட்கள் அவங்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சுக்காதீங்க, எனக்கு விசாரிக்கிறது யாரும் இல்லை, என் கூட யாரும் இல்லை, நான் ஆதியா விட்டுருக்கவே நினைக்காதீங்க. இன்னைக்கு யோசேப்பை நினைச்சு பாருங்க, மோசேவை நினைச்சு பாருங்க, யாக்கோபை நினைச்சு பாருங்க, ஆபிரகாமை நினைச்சு பாருங்க. எல்லாமே தனித்து விடப்பட்ட நபர் தான். ஆனாலும் கூட ஒரு நாள் வந்தது, குறித்த காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது, கர்த்தர் உயர்த்துகிற நாள் வந்தது, சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அவருக்கு நிறைவேற்ற மரம் சொன்னதை செய்யும் மூலம் என்ன பண்ண மாட்டாரா, கைவிடவே மாட்டாராமா. அது தாமதம் என்ன பண்ணுமா, அதற்காக நம்ம காத்திருக்கணுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாரா நமக்கு வயதாயிடுச்சு இல்லையா, வயது முதிர்ந்து போயிடுச்சு. அப்ப அவங்களே சிரிச்சாங்க, எனக்கு எங்க குழந்தை பிறகு போதும் சிரிச்சாங்க. அவங்களே குழந்தைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, எத்தனை கரெக்டா சொல்லுங்க, 80 90 வயசுல அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயசுல, சாராளுக்கு 90 வயசுல ஆண்டவர் கர்ப்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப அந்த அம்மா, எனக்கு வயது சென்றவர்களான நான் ஆயிட்டனே, எனக்கு கர்ப்பம் தரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம், சிரிச்சாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியினால, கர்த்தருடைய வல்லமையினால, இந்த பரிசுத்த ஆவி அவங்க மத்தியில் வந்து இறங்கும் போது என்ன பண்ணலாம், கருத்தரிச்சாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவங்க குழந்தைகள் இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க, எத்தனை பேர் இது நடக்காதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவருடைய கண்களுக்கு முன்பாக அற்பமா எண்ணப்பட்ட சாரா அம்மாவை ஆண்டவர் அற்புதமா இன்றைக்கும் நம்ம சொல்லும் மனமும் அவங்களை வச்சு நம்ம எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது போல கர்த்தர் நம்மளையும் சொல்லலாம். அவர் வைக்க வல்லவராக இருக்காராம். அதனால சொன்னதை செய்ய என்ன பண்ண மாட்டான், கை
கைவிடவே மாட்டார். அது தாமதித்தால் என்ன பண்ணும்? அது காத்திருக்கும். அது காத்திருக்கும், முடிவிலே அது விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 41. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். ஹல்லேலூயா. நம்ம சொன்னது போலவே யாக்கோபு என்ன பண்ணாருன்னா, தன்னோட ஆசை, அந்தஸ்து, தன்னோட உறவுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? விலகி எதுவுமே வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் இருந்துட்டு போயிட்டாங்க. அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், ஏசாயா 44:1, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உன்னை துணை செயலுமாகிய கர்த்தர் சொல்கிறாரு, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கேள்வி, யாக்கோபை போல எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, உறவினர்கள் இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம பயந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அழைத்தவர் உண்மையுள்ளவர். உள்ள பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60:14-15, உன்னை ஒடுங்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசுத்தி பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாய் வைப்பேன் என்று ஆண்டவரை கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வைப்பாராமா? மகிமையாகவும் தலைமுறை தலைமுறையா மகிழ்ச்சியாகவும் வைப்பாராமா. ஹல்லேலூயா. தன்னோட பிள்ளைக்கு உண்டான மகிமையை ஆண்டு பண்றாரு, தன்னோட பிள்ளைக்கு தான் கொடுப்பாரு, வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்பா அம்மா எடுத்துக்கோங்களேன், தன்னோட பிள்ளைக்கு தான் அந்த மகிமை கொடுப்பாரு, வேற யாருக்காவது கொடுப்பேன்னு சொல்லுவாங்க? கண்டிப்பா இல்லை. அது போலதான் தகப்பன் தன் பிள்ளை கைவிட்டால் கர்த்தர் பண்ணுவாராம், அவரும் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தாய் தன் பாடங்களை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப நம்ம உலக பிரகாரமா தாய் தகப்பனை காட்டிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா? நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரு, பலன் கொடுத்துருவாரு. சோர்ந்து போயிருக்கல, சோர்ந்து போயிட்டாரு, என் பிள்ளை பலவீனமா ஆயிட்டாரு. ஒரு நாள் நம்ம அப்பாவும் இல்லாம போயிடுவாங்க, அம்மாவும் இல்லாம போயிடுவாங்க. அவங்க நம்பி நாம கைவிடப்பட்டுருவோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தார். யாருமே என்ன பண்ணல, உங்க பக்கத்திலேயே வரல. ஆனாலும் சொல்றாரு, உன்னை மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியோடு வரலாம் ஆண்டவரை வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம், நெகிழப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம், நீங்க அழுதுருக்கலாம், புலம்பிருக்கலாம், ஆண்கள் சமூகத்துல கண்ணீர் விட்டுருக்கலாம். இன்னைக்கு நான் விட்ட கண்ணீருக்கு என்ன பதில் கிடைக்கலையப்பா, எனக்கு யாருன்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு யாருமே இல்லம்மா, உதவி செய்யறது யாருமே இல்லம்மா என்ன பண்றாங்க, அழுதுறத நிறைய பார்க்க முடியுது. ஆனா ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டோட சமூகத்துக்கு நேராக கண்ணீர் விடும்போது அவங்க எவ்வளவாய் கண்ணீர் விட்டாங்களோ அவ்வளவு அதுக்கு ரெட்ட தனியான ஆசீர்வாதம் என்ன கொடுப்பாராமா? ஆண்டர் கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாருன்னா, அதுக்கான குறித்த காலம், குறித்த நேரம் அது வரும்போது அது பொய் சொல்லாது, அது முடிவிலை விலகும். தாமதித்தால் என்ன பண்ணுமா? அதுக்காக காத்துருன்னு சொன்னாரு. யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் என்ன பண்ண கைவிட்டுட்டு போனாங்களோ, வேண்டாம் உதவி தள்ளிட்டு போனாங்களோ, அவருடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் வந்து பக்கத்தில் அருகிலே நின்று பணிந்து அவருடைய பிள்ளைகளும் வந்து உன்னிடத்துல வந்து ரட்சிக்கும்படியாய் ஆண்டிடம் கொண்டு உயர்த்தி வைக்கிற நாட்கள் வரும். அதுவரைக்கும் நீ காத்துரு. எங்க காத்திருக்கணுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். 38 வருடமாய் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லிதான் நம்ம முகம் வந்து காத்துட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. நடக்க முடியாத முகம் வந்து 38 வருடமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எப்பயாச்சும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், எனக்கு அதிசயம் நடக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்ற விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் ஆண்டவரே என்ன பண்ணாரு? இறங்கி வந்து நம்ம என்ன பண்ணாங்க? சுகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவங்க நினைச்சிருக்கலாம், அந்த பெதஸ்தா குளம் வந்து ஆண்டவரால் உருவாக்கப்பட்டதுதான், ஆண்டோட வல்லமை பெற்றதுதான். இருந்தாலும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த இடத்துல கொண்டு போய் வரதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? எனக்கு அற்புதம் செய்வார் விசுவாசம் இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் இடத்துல வந்து விசாரிக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்னா, நம்ம விசுவாசமா இருக்கணும். ஹல்லேலூயா.
ஜெபம் கொடுப்பார். எனக்கு ஒரு அருமையாக கணவர் ஒரு பாடம் கொடுத்தாரு. யாரும் இல்லை, யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு யாரும் இல்லை. நாங்கள் ஒரு முழு இரவு ஜெபத்துக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, அழைச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தோம். அப்போதான் ஒரு பொண்ணு வந்து இதே மாதிரி தான், என்னை விசாரிக்க கூட யாருமே இல்லை. அம்மா, என் கணவர் வந்து இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, 2 பிள்ளைங்க, எனக்கு இப்போதான் 28 வயசு ஆகுது. அப்பா அம்மா கீழ்படியாம நான் காதல் திருமணம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு போக முடியல, எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போக முடியல. எந்த விதமான பண தேவைகளுமே இல்லாமல் நான் 2 குழந்தை வச்சுட்டு தனிமையை மாதிரி அழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு இந்த பாட்டை கொண்டு கொடுத்தாரு. யாரும் இல்லை, யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு பந்தமும் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொந்தம்னு சொல்லி நம்ம போனோமோ அவங்களாம் யாருமே பண்ணல, கூட வரல. இதெல்லாம் தெய்வம் சொல்லி நம்பி போனோமோ என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கை மாறாதா, என் சூழ்நிலை மாறாதா, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா என்று சொல்லி எந்தெந்த தெய்வத்தையோ நம்பி போனீங்க, உங்க வாழ்க்கை மாறல. நீங்க யாரை நம்பலையோ, நீங்க யாரை வெறுத்தீங்களோ, இதெல்லாம் கடவுளே இல்லை, இவர் ஒரு மனுஷன்தான் சொல்லி எந்த தெய்வத்திற்கு பரியாசம் பண்ணுவீங்களோ, நீங்க யாரை தேடி வரணுங்க. அவர் என்ன பண்ணாரா, உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் புயமுள்ள நன்மையான கரை யாரோட இருக்குது, உங்களோடு இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் என்று சொல்லி ஒரு நாள் 2 நாள் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நீ கவலைப்படக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விட்டுட்டு போனாலும் எனக்கு இயேசு மாத்திரமே போதும் என்று சொல்லி நீங்க அன்பி உள்ள தேவை சொன்னதை ஆண்டவர் கண்டிப்பா நன்மை கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்தி அவர் ஆசீர்வதிக்கும் வரை அவரோட கரம் எப்படிதான் இருக்கலாமா, நன்மையான சீர்கட்டு தாழ்ச்சி அந்த பட்டியலைகளுக்கும் அவரை தேடுகிற கத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவு கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம அவரை தெரியுமா, அவர் நமக்கு தென்படுவாரு. அவர் நம்ம தேடாம விட்டுட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார், தென்பட மாட்டார். நாம என்ன பண்ணணுமா, தேடணும். நீங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது நினைச்சு பாருங்க. எந்த தெய்வத்தையோ தேடி எங்கேயோ ஓடிருக்கு, நம்ம மலை மேல ஏறி இருப்போம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம இருந்த இடத்துல, உட்கார்ந்த இடத்துல, நிற்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கும்படியா நம்ம துயமுள்ள வல்லமை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்ம தாங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபைதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் மறைச்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இங்க உயிரோடு கூட காப்பது அவருடைய கிருபைதான். அவர் நினைச்சாருன்னா உயரத்தில் இருக்கிற கீழே தள்ளவும் முடியும், கீழே இருக்கிறவங்கள உயர்த்த மேல கொண்டு போகவும் முடியும். ஹல்லேலூயா. அதனால நான் நிச்சயமாக முடிவு நம்பிக்கை ஒரு நாள் வீட்டு போகாது. காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாம இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா தகப்பன் தாய் தகப்பனை பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, விசாரிப்பட்ட செய்யோனே, உனக்கு தகப்பனா நான் இருக்கேன், உனக்கு தாயாய் நான் இருக்கேன், உனக்கு எல்லாமா நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட நான் சொல்றேன். மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலைத்திருந்தாலும் கிருபை விட்டு விலகாது நான் சொல்றாரு. ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம் எடுத்து வாசிப்போமா. மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று பேரே மனதுருகிற கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்பவும் நமக்கு இப்படிதான் இருக்காராமா, நல்லவராக தான் இருக்காராமா, மனம் உருக்க முடியவராக இருக்காராமா. நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் அவர் கோவப்படுவார், ஆனா என்ன பண்ணுவாரு, மன்னிச்சிருவார். அதே வசனம் பாருங்க, ஏசாயா 54:7-8. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதுக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையில் உனக்கு எழுதுவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்பகால மூண்ட கோபத்தினால் நம்ம செய்த பாவங்களுக்கு தகப்பன் தன் பிள்ளையை சிரிச்சுக்கிறது போல என்ன பண்ணுவாராம், ஆவியானவர் சில நேரங்கள் சிரிச்சுப்பார். அதுதான் சொல்றாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களும் என்ன பண்ணாராமா, அவர் சேர்த்து கொண்டாராமா. அற்பகாலம்
மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதும் மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபைக்கு கொள்வாரமா உங்களுக்கு இறங்குவேன் என்று அவர் சொல்றாரு. ஒருவேளை சமாதானம் இல்லாத படிக்க பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா சமாதானத்தின் தேவனுடைய ஆவியானவரை உங்க வீட்டுல இறங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் காணாத சமாதானங்கள் நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை நீங்க எனக்கு விசாரிக்க சீக்கிரம் வந்ததுனால எதுவுமே நீங்க என்னெல்லாம் நீ நம்பாத, எதெல்லாம் நீ விசுவாசம் இல்லைன்னு வந்தீங்கன்னா இந்த நாள்ல இருந்து விசுவாசம் உள்ள பிள்ளைங்க விசுவாசமா என்ன பண்ண போறீங்க, எல்லாத்தையும் வெற்றி பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காரியம் நடக்குது லூக்கா 16 யவீரு மகன் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்ப ஏசப்பா என்ன பண்றாங்க, அந்த மகன் உயிரோடு இருப்பதுக்கு போறாங்க. அப்படித்தானே உயிரோடு இருப்பதுக்கு போறாங்க. அப்ப அந்த சிறுமியோட வயசு வந்து 12 வயசு. அப்ப மறுத்து போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல போகும்போது ஆம்பளை என்ன பண்றாங்க, வல்லமையோடு எப்படியாவது என்ன பண்ணணும், சிறுமிய உயிரோடு எடுக்கணும்னு போறாரு. அப்ப அந்த போகிற அந்த வேலையில இடையில வந்து யார் ஆண்டவர் சொல்றாங்க, பெரும்பாலுள்ள ஸ்திரீ. எத்தனை வருஷமா? 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஆண்டோட வல்லமையை தொட்ட மாத்திரத்துல அவங்க என்ன பண்றாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. எதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்க எங்கெங்கேயோ போய் பார்த்துருப்பாங்க. இல்ல எனக்கு சுகம் கிடைக்குமா, எந்தெந்த மருத்துவத்துல போய் பார்த்துருப்பாங்க, யாரும் உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த வேலையில யாராவது உதவி செய்வாங்களா? இயேசுன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு அர்த்தம் செய்வான்னு சொல்றாங்களே, அவங்கள போய் தொட்டா நம்ம சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை என்ன பண்றாங்க. ஆனா ஆண்டவர் போறது எந்த இடத்துக்கு தான், எந்த இடத்துக்கு தான் போறாரு, இந்த 12 வயசு சிறுமிய உயிரோடு இருப்பதான் போறாரு இல்லையா? இந்த அம்மா யாருமே ஏசப்பாவுக்கு தெரியாது. ஆனா அந்தஸ்து என்ன, ஏசப்பாவை அறிஞ்சிருக்காங்க. ஏசப்பா இந்த வழியா போறாங்க, அவங்க வஸ்திரத்தை தொட்ட மாதிரி சுகம் கிடைச்சிடும் அப்படின்ட்டு. அப்ப அந்த உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமையோடு ஏசப்பா அந்த போகிற அந்த வேலையில அந்த வஸ்திரத்தை ஓட்ட தொட்டாலாச்சும் சுகம் அடையவான்னு சொல்லி விசுவாசத்துக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால போய் பெரும்பான்மை என்ன பண்றாங்கன்னா அந்த ஏசப்பாவோட வஸ்திரத்தை தொடுறாங்க. தொட்ட உடனே வல்லமை வெளிப்பட்டுச்சு. அந்த இடத்துல சுகமடைகிறாங்க. ஹல்லேலூயா. 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 அந்த இடத்துல 2 அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி போறதுனால ஒரு அற்புதம் நடக்குது. ஆண்டவரை சிறுமி வீட்டுக்கு போறதுனால சிறுப்பமே நீ எழுந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அது போல இங்க யாராவது ஒருத்தருக்கு தான் அவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வந்திருப்பாரு விசுவாசமா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விசுவாசத்தோட கூடிய எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? அப்படித்தானே. இப்ப எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு. அப்ப இந்த அம்மாக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காங்களே, எனக்கு செய்ய மாட்டாரான்னு விசுவாசத்தோடு எனக்கு செய்வார்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா வந்து சும்மா போட்டு என்ன பண்ண மாட்டாரு, அற்புதம் அடையாளம் நடக்காது, நடக்காது. அவர் இங்க யாருக்கோ ஒருத்தருக்கு அற்புதம் செய்யணும் வந்திருப்பாரு. யாரோ என் பிள்ளை தனிமையா விடப்பட்டிருக்கிறா, தனித்து வந்திருக்கிறா, விசாரிப்பது செய்யணும்னா வந்திருக்கிறா அப்படின்னு வந்திருப்பாரு. ஆனா நம்ம பக்கத்துல நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைக்கும் தெரியாது, நீங்க வந்திருப்பீங்க, அப்பதான் வந்திருப்பீங்க. ஆனா எல்லாம் நான் கேள்விப்படுறமே, இந்த ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்னு வராங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே என்ன பண்ணுவீங்க, அங்கவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஓரமா நின்று அங்கவே எனக்கு மனம் இறங்க மாட்டீங்களான்னு சொல்லி விசுவாசம்லாம் நீங்க அற்புதம் பெற்று கொண்டிருப்பீங்களா? அப்பதான் நான் ஆண்டவர் பண்ண என்ன பண்ணுறது மேலே இறங்குமா. ஹல்லேலூயா. 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 அதுதான் எங்க 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்கள் பூமியை ஒருமனப்பட்டு, எப்படி ஒருமனப்பட்டு 2-3 பேர் எங்க பூமியில கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் உலாவி வருவேன் அப்படின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து கூடி ஜெபிச்சுட்டா அற்புதம் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. நம்பிக்கை வேணும். சும்மா ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், வரோம் போறோம், கடமைக்காக நடக்கிறாரு வரவே கூடாது. நாட்கள் கடைசி நாட்களா இருக்கிறனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் நேரத்தையும் என்ன பண்ணணும், பிரோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரம் ஒதுக்குவதே கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. சமூகத்தில் உட்காரும்போது உண்மையோடு உத்தமத்தோடு நேர்மையோடு கூட பயபக்தியோடு நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவர் விசுவாசம் உள்ள ஜெபம் பிரியாணிலே ரட்சிக்கும் ஆண்டவர் சொல்றாரு. இந்த விசுவாசத்தினால எத்தனையோ அர்த்தங்களை பெற்றுக்கொள்றாங்க. அப்ப இதற்கு ஒரு முன்மாதிரியா ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்ப எங்க 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவர் கண்டிப்பா வந்துருவாரு. அப்ப அந்த இடத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு கண்டிப்பா யார் விசுவாசமா இருக்காங்க அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவரே நிறைய பேர் நிறைய பெரிய மீட்டிங் நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல ஆவியர் வருவாரு. எத்தனையோ அற்புதம் நடத்துறாரு. எப்படி எத்தனையோ அற்புதம் நடக்குது. இன்னைக்கு ஏன் 4ஆம் மணிக்கெல்லாம் நிறைய பேர் எங்கெங்கயோ தேசத்துலாம் போறாங்கன்னா அத்தனை பேருக்குமே அற்புதம் நடக்குதுல. யாரெல்லாம் விசுவாசமா எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு போறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஆண்டவர் அந்த அற்புதம் நடத்துறாரு. அற்புதம் நடக்குது. அந்த விசுவாசம் தாங்க.
அப்ப எங்கேனாலும் சரி, எங்கேனாலும் எந்த இடத்துலனாலும் சரி, நீங்க எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோம் மத்தியில போய் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், யாருக்கோ ஒருத்தர் அற்புதம் செய்ய போறீங்கன்னு தெரியும், என் வாழ்க்கையே மாறாதா, என் சூழ்நிலையும் மாறாதா, ஆண்டவரே எத்தனை நாள் ஆண்டவரே இப்படியே இருக்க போறேன்னு சொல்லி உள்ளத்தை நாளத்திலிருந்து கண்ணீரோடு வேதனையா அந்த அண்ணாட போல கத்தோட சமூகத்துல உன் அழுகுற கத்தனை கேட்க மட்டும் ஊற்றி கொண்டிருக்கிற பத்தியா, உன்னதான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு, உன்னதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கப்படி புயமுள்ள வல்லமையுள்ள கரம் ரொம்ப நன்மையாக இருக்கிறபடினால உன்னைக்கு பரியா மறியும் மக்கள் அவசரம் இன்னைக்கு விடவுள்ள ஆளுங்கள் இறங்குமா சுகப்படுத்த வல்லமை உண்மை இறங்குன மக்களை 12 வருடமாய் பெரும்பாலும் ஸ்திரீ ஆண்டவர் தொட்ட மாத்திர சுகத்தை கொடுத்த தேவன் இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல தொட்ட மாத்ததிலே ஆண்டவர் சுக கொடுக்க வல்லவன்களையா இருக்கிறார் இல்லையா? இருந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை இன்னைக்கு தகப்பனை என் சூழ்நிலை மாறும்படியாக, என் கண்ணீர் மாறும்படியாக ஆவியானவரே அற்பமான உங்க கோபத்தினால் ஆண்டவரை எப்பொழுதையும் முகத்தை மறைத்தேன், உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கோங்க என்று சொன்னீங்களே, இதை உலகத்தின் முடிவு படையிடம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன தேவனானவரே இன்னைக்கு தகப்பனை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கையை விடுவிட்டு சொன்னேன் அப்பா. அனாதை விடப்பட்ட நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல, தனித்து விடப்பட்ட நேரத்துல என் கையில் பிரயாசம் ஒன்றுமே இல்லாத நிலையில என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் புயமுள்ள நன்மையுள்ள கரம் என்னோடு கூட இருப்பதற்கான நன்மை என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி இது நன்மையாக பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, நன்மையாக பெற்றுக்கொண்ட அப்பா, விசுவாசம் உள்ள தேவ ஜனமாய் மாற எனக்கு விசுவாசம் உள்ள கொடுங்க ஆண்டவரே. உண்மையை வைக்கிற நம்பிக்கை என்ற ஊற்றி ஆண்டவரே ஆவியானோட அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்களே, இன்றைக்கு ஆவியானோட புயமுள்ள வல்லவர் உண்மையில் இறங்கும்படியாய் சிம்சோனில் இறங்கின அதே வல்லவர் உண்மையில் இறங்கும்படியாய் தாளிப்பில் இறங்கின அதே வல்லவர் உண்மையில் இறங்கும்படியாய் இன்னைக்கு ஆண்டுடைய புயமுள்ள நன்மையாக இருப்பதால் நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆளுகிறது யார் ஆண்டவரை போற்றுவோமா, உயர்த்துவோமா, துதிப்போமா? போற்றி வந்திருக்கிற ஆண்டவரே, துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, அப்பா அழுது கொண்டு வந்த ஆண்டவரே, ஆனால் அழுகையின் மத்தியில துன்பத்தின் மத்தியில உடைய ஆராதிப்பதை கண்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது சொன்னீங்க. நன்றி ஆவியானவரே. கரங்களை தட்டி கண்களோடு ஆவியானவரே அணியாத அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமா ஆண்டவரே? மங்கியிலிருந்து போல ஆண்டவரே அணியாத பிரியமாய் என் தேவனை பற்றி எரிந்து கொண்டிருந்தால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பூமியின் மேல் அக்கினியை போடுவதை சொன்னீங்களே, இன்னைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறவரே, 7 நட்சத்திரங்களை தன் கையிலே ஏந்திக் கொண்டிருக்கிறவரே, 7 சபையின் மத்தியிலே அப்பா நீ உலாவிக் கொண்டு வருபவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஆவியாக